கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான வசனம் ஏசாயா 41:10. திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடே கூட இருந்து உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். திகையாதே. அப்போ திகச்சு போகிற மாதிரி உள்ள ஒரு காரியம் நடந்தாதான் அந்த திகையாதேங்கிற அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ திகச்சு போகிற அளவுக்கு டு நாட் பி டிஸ்மெய்டு. திகைச்சு போகிறது அது ஒரு பயங்கரமான ஒரு செய்தி. ஒருவேளை அது ஒரு நோயாக இருக்குமானால், யாரோ ஒருத்தங்களுக்கு உங்களுக்கு கேன்சர் நோய் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், கேன்சரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி திகைச்சு போகிறாங்க பாருங்க. ஒரு பயத்தோட ஒரு நடுக்கத்தோட அவங்க நினச்சி கூட பார்க்கல. அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கும் சில பேருக்கு. அப்படி அவங்க திகைச்சு போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோட இருக்கேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன்னு சொல்கிறாரு. இது ஒரு அருமையான வார்த்தை. எங்கள் காருக்கு பின்னாடி கூட இந்த வார்த்தையை தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி திகைச்சு போன நிலைமையில் இருப்பாங்க. அதாவது ஒரு இன்டர்வியூ ரொம்ப நல்லா செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திடீர்னு எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, உங்கள் பேர் செலக்ட் ஆகலைன்னு சொல்லும்போது, அப்படியா, அதே மாதிரி ஒரு பரீட்சை எழுதியிருப்பாங்க, அவங்க பேர் அங்கேயே இருக்காது. அந்த பரீட்சையில் எழுதுன அந்த ரிசல்ட் ஷீட்டில் அவங்க பேர் இருக்காது. அவங்க திகைச்சு போயிருப்பாங்க. நான் நல்லா தானே செஞ்சேன், எல்லா ஆன்சர்ஸும் கரெக்டாக இருந்துச்சு, எனக்கே அது கிடைக்கல. இதெல்லாம் திகைச்சு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள். வயிற்றில் குழந்தை உண்டாயிருக்குன்னு சொல்லுவாங்க, அது ஒரு மாதம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கலைஞ்சி போச்சுன்னு சொல்லும்பொழுது திகைச்சு போயிடுவாங்க. அப்புறம் உங்கள் சொந்தக்காரங்க இப்படி இருந்தாங்கல்ல, அவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லும்போது திகைச்சு போயிடுவாங்க. தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் பை விச் பீப்புள் கெட் ரியலி டிஸ்மேட் அண்ட் வரீட். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ திகைக்காத, நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னோட தேவன், நீ என்னையே ஒரு நிமிஷம் மறந்துட்டியே, நான் கைவிடாத கர்த்தர்னு சொல்லி அவர் நம்மளை ஊக்குவிக்கிறாரு, நம்மளை பலப்படுத்துகிறாரு. சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். சகாயம்னா ஹெல்ப். ஐ வில் ஹெல்ப் யூ. இந்த ப்ராப்ளத்துலேருந்து, இந்த பிரச்சனையிலேருந்து உன்னை வெளியில் கொண்டு வருவேன் நான், நீ என்ன நோக்கி பாரு அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அவ்வளோ நல்ல ஒரு தெய்வம் பாருங்கள். நமக்கு இப்படி ஒரு வார்த்தைகள், இப்படி உள்ள ஒரு என்கரேஜிங் வேர்ட்ஸ் இல்லைன்னா நம்ம அதிலே அந்த பிரச்சனையிலே மடிந்து போயிடுவோம். அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வர்றதுக்கான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லித்தராரு. நான் உன்னோட இருக்கேன், அதை நீ நம்பு. நான் உன்னோட இருக்கேன், நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை, நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் உதவி செய்வேன், உனக்கு என்ன உதவி வேணுமோ அது என்கிட்ட கேளு, நான் செய்வேன். கர்த்தர் எப்படின்னா, அந்த உளைச்சலான அந்த சம்பவத்தை நினச்சிட்டே இல்லாத படிக்க அதுலேருந்து வெளியில் அவரை நோக்கி பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த பிரச்சனையவே நோக்கி பார்க்குறனால தான் பிரச்சனை மேலே பிரச்சனையாக தெரியும், அதிகரித்து தெரியும். சாத்தான் அப்படி கொண்டாந்து நம்மளை நசுக்குவான், நம்ம உள்ளத்தை அப்படியே புழிஞ்சு எடுத்துருவான் பிரச்சனையோட. ஆனால் அந்த பிரச்சனை இருக்கும்போதே நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும். எனக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கிறார், அவரால் செய்யக்கூடாதது இந்த உலகத்தில் ஒன்று கூட இல்லை, எல்லாம் அவரால் எல்லாம் கூடும். அப்படிப்பட்ட தேவனிடத்துல நான் போய் கேட்பேன், அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் என்னை பலப்படுத்துவார், அவர் என்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. இன்னும் மனம் மாறுறதுக்கு அவர் மனுபுத்திரனும் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கு. அதை நான் விசுவாசிக்கிறேன். உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொன்னால் அவரை விசுவாசிக்கிறேன் சொல்லி அவரை நோக்கி பார்க்கணும். இந்த காரியத்தில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை அன்னைக்கே அது சரியாக இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாங்கள் அப்படி தான் ஓவர் கம் பண்ணுறது. எப்படி ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணுறது, அந்த ப்ராப்ளத்தை யோசிச்சுட்டு அந்த ப்ராப்ளத்தை பற்றியே பேசி அந்த ப்ராப்ளத்திலேயே மடிந்து போயிடக்கூடாது. நிறைய நேரங்களில் அந்த பேஷண்ட்டு கேட்குற மாதிரி, காதுகள் கேட்குற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. டாக்டர்ஸ் சொன்னதே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பேஷண்ட் கேட்டுகிட்டே இருந்து அதை கேட்டு அவங்க பேசுகிறது, சுற்றி இருக்கிறவங்கலாம் பேசுகிறத கேட்டே அவங்க இறந்து போயிடுவாங்க. அதனால பேஷண்ட்ஸு கேட்காத வண்ணம் வெளியில் வச்சு என்ன செய்யலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ப்ரோஆக்டிவ் திங்கிங், ஒரு ப்ரோஆக்டிவாக அடுத்து என்ன செய்கிறது, இதுலேயே மூழ்கி போயிடக்கூடாது. அடுத்து என்ன நிலைமை, அடுத்து என்ன செய்ய போகிறோம், அடுத்து ஆண்டவரை தேடணும், அவ்வளோதான். அதுதான் மெயினான ஒன்று. அதை விட்டுட்டு
அடுத்த ஒரு ஆஸ்பத்திரி, அடுத்த ஒரு டாக்டர், அடுத்த ஒரு வக்கீல், அடுத்த ஒரு கோர்ட்டு, அடுத்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன், இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்களேன். அவங்களுக்கு ஒரு நிம்மதியே இல்லாமல் போயிடும் கடைசியில். அலைஞ்சி அலைஞ்சி காசு விரயமாக்கி மனசு நொந்து போய் அவங்களே ஒரு மென்டல் ரெக் மாதிரி ஆயிடுவாங்க. ஆனால் ஆண்டவரை தேடுற ஒருத்தங்களும் வெட்கப்பட்டும் போக மாட்டாங்க. அவங்க சரியான வழி நடத்துதல்ல ஆண்டவர் செய்வார். அவங்களுக்குன்னு தூதர்கள் அனுப்புவார். அவங்க வந்து கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு கரெக்டாக வந்து எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, இப்படிப்பட்ட சோதனைகள் மனுஷனுக்கு வரும்னு சொல்லி நமக்கு தெரியவே தெரியாது. என்ன சோதனையாக இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய காரியங்களை நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க. உங்கள் வேதம் சொல்லி கொடுக்குது ராஜா. அதன்படி நாங்கள் செய்யும் பொழுது மிகுந்த ஒரு சந்தோஷத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்துக்குள்ளே வந்தது போல் இருக்குது ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தை வசனங்களை எங்களுடைய பிரச்சனையிலேருந்து அப்படியே தூக்கி எடுக்குது. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை ஒன்றொன்றும் ஜீவனும் ஆவியுமாய் இருப்பதற்காக நன்றி ராஜா. இந்த ஜீவனும் ஆவியும் நிறைந்த இந்த வார்த்தைகள் இந்த வேதாகமத்தில் கொடுத்து எங்கள் கையில் கொடுத்து இதை வாசிச்சிக்கோ, இதில் தெளிவு வாங்கிக்கோ, இதில் நீ சந்தோஷத்தை பெற்றுக்கொள், இதில் நீ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், உனக்கு ஆரோக்கியம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தை, இந்த வசனம், இதுதான் உனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி பைபிளை எங்கள் கையில் கொடுத்துருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. நாங்கள் முற்றிலும் உம்மை நம்பி வரும் பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக எங்களுக்கு செய்து முடிக்கிறீங்க. நன்றி தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. Thank you friends and God bless you all. Amen.